இரக்கத்தை பொழிந்து பாவத்தை போக்கும் மன்னிப்பு வழிபாடு. இறைவனின் குரலை இதயத்தில் ஒலிக்கும் இறைவார்த்தை வழிபாடு. இயேசுவின் உடலை உறுதியாய் உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு. இயேசுவின் உடலை உறுதியாய் உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு. வாழ்வில் ஆனந்தம் மறந்திடச் செய்யும் நன்றியின் வழிபாடு. நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியினில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியினில் கலந்திடுவோம். மக்களின் மீட்பர் நாமே என்கிறார் ஆண்டவர். எத்தகைய இடுக்கண்களில் என்னை கூவி அழைத்தாலும் நான் அவர்களுக்கு செவி சாய்ப்பேன். நான் என்றும் அவர்களுக்கு ஆண்டவராயிருப்பேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்கினிய இறை சமூகமே, பொது காலத்தின் 25ஆம் ஞாயிறு இன்று கல்வாரி பலியில் இணைந்து கடவுளின் இறை ஆசீர் பெற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் கடமணிந்தல் கிராமத்தின் சார்பாக இரு கரம் கூப்பி இறை வாஞ்சையோடு அழைக்கின்றோம். இன்று நாம் முன்மதியோடு கூடிய பொறுப்புணர்வு என்ற மையக்கருத்தை சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அனைத்துமே அவசரம் என்ற கால சூழலில் வாழும் நமக்கு இந்த பொறுப்புணர்வுக்கு இன்று பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்பதே உண்மை. விவிலியத்தில் கடவுள் அநேகருக்கு பொறுப்பை கொடுத்தார். முதலில் ஆதி பெற்றோருக்கு தொடக்க நூல் 1:28-29 ஆண்டு கொள்ளுங்கள் என்னும் பொறுப்பை கொடுத்தார். ஆயினும் அந்த பொறுப்பை முதல் மனிதன் சரிவர செய்யாமல் தவறி சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டு கடவுளைப் போல் ஆவீர்கள் என்றவுடன் பேராசையுடன் அனைத்து ஆசீர்வாதங்களையும் இழந்தான். இதேபோல்தான் இன்றும் நாட்டு தலைவர்கள், திருச்சபை தலைவர்கள், சமுதாய தலைவர்கள், குடும்ப தலைவர்கள் தங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட பொறுப்புணர்வை உணர்ந்து செயல்படுகிறார்களா என்பது சந்தேகமே. முதல் வாசகத்தில் ஆமோஸ் நூல் காட்டும் நீதிக்கான பொறுப்புணர்வும், இரண்டாம் வாசகத்தில் இறை சமூகத்தை வழிநடத்த தேர்ந்த தீமோத்தேயுவுக்கு திருத்தூதர் பவுல் உணர்த்தும் பொதுநல பொறுப்புணர்வும், நற்செய்தி வாசகத்தில் இயேசுவின் உவமை சொல்லும் வீட்டு பொறுப்பாளரின் தற்காப்பு பொறுப்புணர்வும் நமது சிந்தனையை கேள்விக்கு உள்ளாக்குகிறது.
நம் பொறுப்பற்ற மனநிலைதான் பல வெறுப்புணர்வுகள் செயல்களுக்கு உருவாக காரணமாக அமைகிறது. அதனால் அன்பிற்கினியவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உணர்ந்து அதனை நல்வழியில் இறை வழியில் செயலாக்க முற்படுவோம். பிள்ளை வளர்ப்பதில் பெற்றோர் பொறுப்பாகவும், பிள்ளைகள் வளர்ந்து பெற்றோரை பாதுகாக்கும் நல்ல மனம் படைத்தவர்களாகவும், சமுதாய முன்னேற்றத்திற்கு தனி ஒருவரின் ஈடுபாடும் முக்கியம் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உணர்ந்து செயல்படாமல் இருக்கும்போது நாமும் ஆசீர்வாதங்களை இழந்தது மட்டுமல்லாமல் அவருடைய மந்தையிலிருந்து விரட்டி அடிக்கப்படுவோம் என்பதை உள்ளத்தில் இருத்தி நமது பொறுப்புணர்வை பிறர் மேல் சுமத்தாமல் வாழ நம்மை தயார்படுத்தி கொள்ள இறை வேண்டலுடன் இணைவோம். இக்கல்வாரி பலியில் பெறுவோம் இறை ஆசீரை. அன்பிக்கினியவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த கடன் திருப்பலிக்கு உங்களை அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கிறேன். ஆண்டுடைய பேரன்பால் நாம் நிரப்ப பெற்று அவருடைய வழிகாட்டுதலில் நாம் பயணித்து இந்த மன்னக வாழ்வை அலங்கரிக்கக்கூடிய சக்திகளாக வாழ்ந்திட வேண்டுமென்று சொல்லி நாம் சிறப்பாக இப்பலியிலே நாம் மன்றாடுவோம். இறைவன் இப்பலியின் வழியாக நம் ஒருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. இந்த மகிமைக்க இப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து மன்னிப்பு வேண்டி நாம் மன்றாடுவோம். கண்களை மூடுவோம், ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்வோம். கடந்து வந்த பாதையிலே நாம் நம்முடைய மனதிலே பொருளாசை, இன்னும் பணம் அதிகமாக சேர்க்கணும், ஏன் எக்கேடு கேட்டால் எனக்கென்ன, நான் நல்லா இருந்தால் போதும் என்ற மனோபாவத்தில் நாம் வாழ்ந்து வந்திருக்கிறோமா? ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்போம். மலையைப் போல வருவாய இசைய என்ற பாடலை பக்தியோடு கண்களை மூடி, ஆண்டவரே, எவ்வாறு நிலத்தில் உன்னுடைய மலைத்துளிகள் ஆசுவமிக்க இந்த மலைத்துளிகள் நனைத்து வளமை கொடுக்கிறதோ அதே போல உம்முடைய அருள்கொடைகள் என்னுடைய வாழ்விலும் ஆண்டவரே நீ பொழிந்து மகிமைக்க பலனை தரக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை நான் அமைத்து கொள்ள உமது ஆசிரை இந்த நாளிலே இப்பலியின் பயனாக எனக்கு தாரும். என்னுடைய பலவீனங்கள், பாவங்கள், ஆசைகள், பொருள் ஆசைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெற உமது பேர் உதவி எனக்கு தாரும் என்று சொல்லி மன்றாடி இப்பாடலை நாம் பாடி நாம் ஜெபிப்போம். எல்லோரும் கண்களை மூடி இறைப்பிரசனத்தை உணர்ந்து நம்மையே நாம் சுய ஆய்வு செய்து இப்பாடலை நாம் பாடி ஜெபிப்போம். மழையை போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா. மழையை போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா. மீண்டுமாக, மழையை போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா. என் வாழ்விலே விளைச்சலில்லையே, வாழ்விலே விளைச்சலில்லையே, என் மனதிலே அமைதியில்லையே. மழையை போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா. மீண்டுமாக, மழையை போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா. பாவங்களெல்லாம் போக்கிடும் ஐயா, பயத்தை மனதிலே நீக்கிடும் ஐயா, பயத்தை மனதிலே நீக்கிடும் ஐயா. உடல் குறையெல்லாம்
போக்கிடுமையா. குறையெல்லாம் போக்கிடுமையா. மனக்குறையெல்லாம் நீக்கிடுமையா. மனக்குறையெல்லாம் நீக்கிடுமையா. இயேசு கிறிஸ்துவே குணமளிப்பவரே, இயேசு கிறிஸ்துவே குணமளிப்பவரே, இயேசு கிறிஸ்துவே குணமளிப்பவரே, உமது கரங்களால் என்னை குணப்படுத்திடுமே. உமது கரங்களால் என்னை குணப்படுத்திடுமே. மழையை போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா. மழையை போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா. அன்பிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நாம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நான் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்னாலும் உண்மை உள்ளவளாக நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கூடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்திரள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை நாங்கள் பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தரலாம். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமைகள் அனைத்துமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெறதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினை எழுசு வழியாக கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவரக்கத்துடன் புனிதப்படுத்திரள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். பேதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும்
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கொண்டை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே, தூயவர், நீரொருவரே, ஆண்டவர், நீரொருவரே, உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளுக்கும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திருவசனங்கள் 4 முதல் 7 வரை. வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் 2 காலணிக்கு
வறியோரையும் வாங்கலாமா? வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் 2 காலனிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் யாக்கோப்பின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகிறார், அவர்களுடைய இந்த செயல்களில் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 113 1 2 4 6 7 8. ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள். பாடுவோம். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள். அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. நம் கடவுளாகிய ஆண்டவர் நிகர் யார்? அவரைப் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூசியில் இருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டில் இருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள். இரண்டாம் வாசகம். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்து உணரவும் வேண்டுமென கடவுள் விரும்புகிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 இருந்து 8 முடிய.
திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1-8 முடிய. அன்பிற்குரியவர்களே, அனைவருக்காகவும் அன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்து உணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய் அல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி வேண்டல் செய்யும் விரும்புகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 1-13 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 1-13 முடிய. அனைவரும் இணைந்து சொல்வோம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும், உம் அடியான் நான் கேட்கிறேன். மடியான் நான் கேட்கின்றேன். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும், உம் பிள்ளை நான் கேட்கிறேன். பிள்ளைகள் நான் கேட்கிறேன். அக்காலத்தில் இயேசு தம் சீடலுக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாய் இருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்போது
பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 முடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாக நடந்து கொள்கிறார்கள். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிக சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றில் நம்பத்தகுந்தவராய் இருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராய் இருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாள்வதில் நீங்கள் நம்பத்தகாதவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு ஆண்டவரில் எனது பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். இறைவனுடைய பார்வையில் என்னாலும் விலையேற பெற்ற பிள்ளைகளாக திகழ்ந்து இந்த மன்னக வாழ்வில் அவர் கொடுத்த உண்மையான செல்வமாக இருக்கக்கூடிய அருள் செல்வத்தை வளமையாக்கி இந்த மன்னக வாழ்வை அலங்கரித்திட வாழ்த்துகிறேன். தாய் மரியாள் பிரியனாகி அன்னை வழியாக நமக்கு உதவி வழங்கி ஆசுவாமான பாதையில் நம்மை வழிநடத்திட இறைவன் திருவுளம் கொள்வாராக. அருமையான வாசகங்களை இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோம். நிச்சயமாக ஒரு சிறப்பான சிந்தனைகளை உள்ளடக்கியதாக இது திகழ்கிறது. இன்னைக்கு நமக்கு முன்பாக உனக்கு பொருள் வேண்டுமா அருள் வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை இந்த பெரிய நாயியே நம்மள்கிட்ட வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்குங்க. என்ன கேட்பீங்கத்தா? என் மகளுக்கு கல்யாணம் நடக்க போகுது, இன்னும் 10 பவுன் நகை குறைவாக இருக்குது, நகை போகிற போக்கெலாம் வேறு மாதிரி போய்கிட்டே இருக்குது. சரிங்களா? இனிமேலாம் ஏழெளியவர்களெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு விலை பொருளாக அது மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு உண்மையாகவே மனசை தொட்டு நம்ம சொல்லணும். சரிங்களா? பெரியனாக்கி கேட்குறா, உண்மையாக கேட்குறா, நம்மளை பார்த்து, மகளே மகனே உனக்கு பொருள் வேண்டுமா அருள் வேண்டுமா? நல்லா ஒரு சில தெளிவான பிள்ளைங்க அப்புறம் என்ன சொல்லுவான் தெரியுமா? உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் தெளிவான பிள்ளைகள் அப்புறம் என்ன சொல்லும்? 2 பேருமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லும். சரிங்களா? அது மாதிரி நம்மளும் தெளிவாக
நல்ல அருமையான பிள்ளைகளாக அம்மா பிரியனாகி ஆத்தா எனக்கு எனக்கு பொருளும் வேண்டும் அருளும் வேண்டும், ரெண்டும் சேர்த்து கொடுத்தா அப்போ நிச்சயமாக இந்த தாய் மரியாள் ரெண்டையும் சேர்த்து தான் கொடுப்பாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அழகாக வள்ளுவர் சொல்வார் பார்த்தீங்களா, அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. ரெண்டையும் புரட்டி புரட்டி பார்த்தாலும் ஒன்று தான். சரிங்களா? இப்போ அழகாக இந்த வள்ளுவர் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம், பொருள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்க முடியாது, இல்லை சரியாக இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். அருள் இல்லை என்று சொன்னால் மறு உலகத்தில் உனக்கு நுழைவுச்சீட்டாகவே கிடைக்காது என்று சொல்லுகிறார். எனவே அழகாக இன்னைக்கு பார்க்குறோம், நற்செய்தி நமக்கு அதுக்கு ஒரு சரியான பதிலை கொடுக்கிறது. இந்த செல்வத்தை கொண்டு நாம் ஒன்றை சம்பாதிக்கலாம். என்ன சம்பாதிக்கலாம்? ஒரு 10 ரூபா வச்சிருந்தா மேற்கொண்டு 10 ரூபா சம்பாதிக்கலாம். அப்படியா? அருளை, இந்த பொருளை வைத்துக்கொண்டு அருளை சம்பாதிக்கலாம், அருளை சம்பாதிக்கலாம். அப்படியா? சரியா? இந்த பொருளை வைத்துக்கொண்டு அருளை சம்பாதிக்கலாம். இது சரியா பொய்யா? ஆசிரியர் சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க நீங்க பார்ப்போம். இந்த பொருளை வைத்துக்கொண்டு அருளை சம்பாதிக்க முடியுமா முடியாதா? முடியுமா? முடியும் சொல்றவங்க கை தூக்க பார்ப்போம். என்னத்தா இந்த பொருளை வைத்துக்கொண்டு அருளை சம்பாதிக்க முடியும்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அழகாக அன்பிற்கினியவர்களே, அருளை வைத்துக்கொண்டு பொருளை சம்பாதிக்க முடியுமா? செவசியம்மா டீச்சர் சொல்லுங்க பார்ப்போம். இந்த பொருளை வைத்துக்கொண்டு அருளை சம்பாதிக்கலாம், அருளை வைத்துக்கொண்டு பொருளை ஒரு சிலர்லாம் தலை எப்படி ஆட்டுறாங்க. ரெண்டும் சரிதான். பொருளை வைத்துக்கொண்டு அருளை சம்பாதிக்கலாம், அருளை வைத்துக்கொண்டு பொருளை சம்பாதிக்கலாம். ஜோரா கரங்களை தட்டி ஆண்டவர் நமக்கு நாளிலே நம்மை ஆஸ்வதிக்கட்டும். அழகாக அன்பிற்கினியவர்களே, பொருள் என்றைக்கு அருளை தரும், பொருள் என்றைக்கு அருளை தரும் என்று சொன்னால், பொருள் என்றைக்கு அருளை தரும் என்று சொன்னால், உண்மையாக உழைத்து நேர்மையற்ற அதுக்கு அடுத்து போவோம், உண்மையாக உழைத்து அதற்குரிய வரக்கூடிய பலன்களை, அதற்கு வரக்கூடிய பலன்களை நாம் ஏழை எளியவர்களுக்கு அந்த பொருளை பிறருக்கு நாம் கொடுக்கிற பொழுது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்கிற பொழுது, அப்பொழுது அந்த பொருள் எதை சம்பாதிக்கும்? அருளை சம்பாதிக்கும், அருளை சம்பாதிக்கும். இந்த உதவி செய்யக்கூடிய மனோபாவம், நல்ல உறவுகளை கட்டி எழுப்பக்கூடிய மனோபாவம், அழகாக அழகாக கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனோபாவம் என்னவென்று சொன்னால், ஏழைகளை நசுக்காமல், அவருடைய சொத்துகளில் ஆசை காட்டாமல். சரிங்களா? ஏழைகள் நல்லா இருக்கணும், அவர்கள் உயர்ந்து இருக்கணும், அவர்கள் எப்படியாவது அந்த பிள்ளைகள், ஏழை மகள் படித்து நல்ல உயர்ந்த நிலை அடைந்து அவருடைய பொருளாதார நிலைகள் எல்லாம் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி, அன்பிற்கினியவர்களே, அந்த உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, அந்த உணர்வின் வழியாக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், நீ அந்த உணர்வின் வழியாக கொடுக்கக்கூடிய பொருள் என்ன செய்யும் என்று சொன்னால், அது பன்மடங்கு அருளை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறிப்போய். எனவே பொருளை கொடுக்கிற பொழுது அழகாக நமக்கு முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு வார்த்தை, தர்மம் தர்மம் தலை காக்கும், உன் உயிரை காக்கும், உயிரை காக்கும். நிறைய அதில் அழகாக
இறைவார்த்தை நிறைய இருக்கிறது. தர்மம் தலை காக்கும். எனவே பிறருக்கு உதவி செய்யணும். எந்த விதத்தில் நான் ஏழு எளியவர்களை நசுக்காமல், ஏழு எளியவர்களை அவருடைய சொத்துக்களை நான் எனக்கு தன்வகைப்படுத்தாமல் அவர்களுக்கு இயன்ற உதவிகள் நான் செய்வேன் செய்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு மென்மேலும் நீ கொடுக்க கொடுக்க இன்னொரு பக்கம் அந்த பொருள் வந்து கொண்டே இருக்கும். இதான் அருளுடைய செயல்பாடு. இதான் அருளுடைய செயல்பாடு. அதனால்தான் என்னது இறைக்கிற கேணிதான் என்னத்தான் இறைக்கிற கேணிதான் ஊறும், இறைக்காத கேணி நாரும். இறைக்கிற கேணி ஊறும், இறைக்காத கேணி நாரும். அப்போ நீ இறைத்து கொண்டே முடிந்த வரைக்கும் கண்ணில் பட்ட ஏழு எளியவர்களுக்கு, சக உறவுகளுக்கு உன்னால் என்ற உதவிகளை செய்து கொண்டே நீ உலக வாழ்வில் நாம் பயணிப்போமே என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, அது நாம் எதிர்பாராத விதமாக இன்னொரு பக்கத்திலிருந்து உதவிகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த அனுபவத்தை யாரெல்லாம் பெற்றிருக்கீங்க? இந்த அனுபவத்தை யாரெல்லாம் பெற்றிருக்கிறீங்க? ஜோரா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எனவே அன்பிற்கினிய மக்களே, அழகாக ஊழியத்திலே நாம் 2 எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒன்று, அழகாக லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரத்தில் 15வது வசனம் அழகாக நமக்கு குறிப்பிடப்படுகிறது. அறிவற்ற செல்வனுடைய ஓமையை பற்றி ஆண்டவர் சொல்வதை பார்க்குறோம். அறிவற்ற செல்வனுடைய ஓமை என்னது? நிலம் நன்றாக விளைகிறது, நிறையா அவன் எதிர்பார்த்ததுக்கு மேலாக விளைகிறது. என்ன சொல்றான்? ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், இவ்வளவு அழகான, நான் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஏழு எளியவர்களை கூப்பிட்டு அவன் உதவி செய்திருந்திருப்பானே என்று சொன்னால் அவன் அருள் செல்வத்தை சம்பாதித்திருப்பான். ஆனால் இந்த அருள் செல்வத்தை சம்பாதிக்காமல் தனக்கு நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் என்று சொல்லி சேர்த்து வைக்கணும் என்ற மனோபாவம் அவனுக்குள் இருந்ததுனால என்ன சொல்றான்? என் வீட்டு களஞ்சியங்களை எடுத்து பெரிதாக்குவேன். அழகான வார்த்தை. என் மனசே உண்டு களித்து, வாசிங்க, உண்டு களித்து இளைப்பாறு அப்படின்னு சொல்றானா? லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரத்தில் அழகான வார்த்தை. என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்விடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் சொல்லி கொண்டான். செய்யக்கூட இல்லை, களஞ்சியத்தை கட்டி கூட வைக்கல, அவன் மனசுக்குள்ள சொல்லி கொண்டது எவ்வளவு பாதிப்பு உண்டாக்கிடுச்சுன்னு பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. அப்ப இந்த பொருள் அருளற்றதாக இருக்கிற பொழுது அது கடவுள் முன்னிலையில் அருவருப்பாக மாறி போய்விடுகிறது. கடவுள் முன்னிலையில் இந்த பொருள் அருளற்றதாக இருக்கிற பொழுது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா என்னது, ஒரு உதவியுமே செய்யுவோம், ஒரு உதவி இருக்கும் ஆனால் செய்ய மாட்டாங்க. சரிங்களா? ஒரு உதவி, ஏழு எளியவர்களை வாழ வைக்கணும், உயர்ந்த நிலை கொண்டு போகணும். ஒரு சிலர்லாம் பார்ப்போம், 2-3 தலைமுறை இருக்கு சொத்துக்கள்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய கூட்டங்கள் உண்டு. 2-3 தலைமுறை சேர்த்து வைக்கக்கூடிய கூட்டங்கள் ஏராளம். இப்போ நிறையா அப்படி வட இந்தியாவெல்லாம் போனீங்கன்னா எத்தனையோ நிலங்களுடைய வரலாறெல்லாம் பார்த்தீங்க. அப்போ நிலங்களுடைய வரலாறுகள் நாம் பார்ப்போமே என்று சொன்னால் எத்தனையோ எளியவர்களை என்னது ஒரு 100 ரூபா 200 ரூபா 1000 ரூபா வட்டிக்கு கொடுப்பது பழைய காலகட்டங்கள் நம்மளாம் அனுபவிச்சிருப்போம். சரிங்களா? ஒரு 1000 ரூபா 5000 ரூபா என்ன செய்வாங்க, வறுமை நிமித்தமாக நிலங்களை அடகு வைத்து வாங்கக்கூடிய ஒரு பழக்கம் அந்த காலகட்டம் எங்கள் வீட்லலாம் இருந்துச்சு. சரிங்களா? எங்கள் வீட்லலாம் அது இருந்தது.
5000 ரூபாய்க்கு ஒரு நிலத்தையே அடகு வச்சு திருப்ப முடியாமல் கிடந்து கடைசியாக அன்னைக்கு ஏதோ கஷ்டப்பட்டு சம்பாதித்து அப்புறம்தான் நான் திருப்பி அப்புறம் கொண்டு வந்து விட்டோம். ஆனால் இப்படி திருப்ப முடியாத நிலங்கள், திருப்ப முடியாத ஒரு சில நேரத்தில் வீடுகள், குடியிருந்த வீடுகள் கூட அடகு வைத்து திருப்ப முடியாமல் அந்த வீடுகள் இழந்த ஒரு நிலைகள் ஏராளம் குடும்பங்கள் சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய அவல நிலைகளை பார்க்கலாம். சரிங்களா? நிறைய நிலங்கள் அப்படித்தான் ஏழைகள் இழந்தார்கள். வட இந்தியாவிலும் சரி, நம்முடைய தமிழகத்திலும் சரி, வரலாறுகள் அதுதான் சொல்லப்படுகிறது. ஏராளமான ஏழைகளுடைய நிலங்களை அபகரித்து கொண்டு மென்மேலும் அதை சொந்தமாக்கி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் பொருட்களை மட்டுமே மென்மேலும் சேர்க்கக்கூடிய கூட்டங்கள் ஏராளம் அன்று மட்டுமல்ல இன்றும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. எனவே அன்பிக்கினியவர்களே, இந்த அழகானது ஓமை நமக்கு சொல்கிறது, எந்த ஒரு பொருளும் அருளற்றதாக இருக்குமே என்று சொன்னால் அது கேடு விளைவிக்கும், உன் வாழ்க்கையில் நன்மையானதை உண்டாக்காது. சரிங்களா? நன்மையானதை உண்டாக்காது. எனவே அழகாக எது அருளைக்கு சம்பாதிக்கும் என்று சொன்னால், இன்னொரு அடுத்த அழகான எடுத்துக்காட்டு எங்கே பார்ப்போம்? யார் சொல்லுவா? அவருக்கு நான் பரிசு கொடுப்பேன். யார் சொல்வா? சக்கையூரோ, சூப்பர், அருமையாக சக்கையூ சொல்லுவான். அழகான வார்த்தை. ஐயா, இயேசு அவருடைய இல்லத்தில் தங்க விரும்புகிறார். அழகான 19ஆம் நற்செய்தி 19 அதிகாரத்தில், லூக்கா நற்செய்தியில் 19 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் அதே நிகழ்வு தான். இயேசு அது வீட்டுக்கு போகிறாரு, சக்கையுடைய வீட்டுக்கு போகிறாரு. சக்கையு அழகாக குறிப்பிடுவதை பார்க்குறோம். மனசில் தோடப்படுது அவன் செய்த தவறுகள். இந்த பொருளை வைத்துக்கொண்டு, இந்த பொருள் ஆசை மீது பொருள் ஆசையை நான் வளர்த்து கொண்டு என் வாழ்க்கையை நான் வீணடித்து விட்டேன், என் அருளை நான் வீணடித்து விட்டேன். இதோ நான் கடவுளை நான் நேரடியாக பார்க்கிறேன், கடவுள் என் இல்லத்தில் இருக்கிறார். எனவே நான் இழந்து போன அருளை மீண்டும் சம்பாதிப்பதற்கு, மீண்டும் நான் பெற்றுக்கொள்வதற்கு இந்த பொருள் தடையாக இருக்கிறது, இந்த பொருள் ஆசை தடையாக இருக்குது என்று சொல்லி தான் அழகாக சக்கையு குறிப்பிடுகிறார். சக்கை 8வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சக்கை எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி இயேசுவிடத்தில் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே, இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். அழகான அன்பிக்கினியவர்களை, ஒரு சில வீடுகள் தொடர்ந்து சாபக்கேடுகள் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது அப்பா அம்மா நல்லா இருந்துட்டு போயிடுவாங்க, ஆனால் அடுத்த தலைமுறையினர் ஒரு சில ஏதோ அறியாத ஒரு சில சாபக்கேடுகளை, ஒரு சில நோய் நோக்காடுகளை சந்தித்து கொண்டே இருப்பார்கள். ஒரு சில நேரத்தில் இறப்புகள் எதிர்பாராத விதமாக நடந்து கொண்டே தான் இருக்கும். சரிங்களா? அதனால் அன்பிற்கினியவர்களே, நாம் அழகாக, அதனால தான் இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி அந்த வீட்டிலே, சக்கையுடைய வீட்டிலே குறிப்பிடுவதை பார்க்குறோம். எனவே அபரிவிதமாக நயவஞ்சகமாக எந்த ஒரு பொருளையும் சொத்தையும் நாம் சேர்த்து வைத்திருப்போம் என்று சொன்னால், தயவு செய்து கிறிஸ்தவர்களாய் நாம் அதை மீண்டுமாக கொடுத்து விடுவோம். அப்பத்தான் உன் வீட்டுக்கும் உன் தலைமுறையினருக்கும் ஆசீர் உண்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ அழகாக நாம் பார்க்குறோம், இன்னைக்கு நற்செய்தியில் நம்ம தெளிவாக குறிப்பிடுவதை பார்க்குறோம். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. அழகாக அந்த நேர்மையற்ற செல்வம் என்று சொல்லப்படுகிறது. நேர்மையற்ற செல்வம் நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு, பொருளை கொண்டு நீங்கள் நண்பர்களை உண்டாக்கி கொள்ளுங்கள் என்று கூட இங்கே குறிப்பிடுவதை பார்க்குறோம். அந்த வீட்டு பொறுப்பாளர் என்ன செய்கிறார்? நிறைய செல்வங்களை சேர்க்கணும். தலைவனுக்கு தெரியாமலேயே அந்த ஏழை இவர்களை, அறியாமல் இருக்கக்கூடியவர்களை அதிகமாக என்ன செய்கிறது? கடனுக்கு மேல் கடனை கொடுத்து மேலும் அவனுடைய, அதாவது குறிப்பிட்ட அளவு, அந்த குறிப்பிட்ட அளவு தலைவனுக்கு தெரியும், அதற்கு மேற்பட்ட அளவு தலைவனுக்கு தெரியாது. சரிங்களா? அப்போது இவன் மேற்கொண்டு அதிகமாக ஏழை இவர்கள் மீது அதிகமான கடனை சுமத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இவன் என்னுடைய வீட்டு உடைமைகளை பூரா நீ பாழாக்குறான்னு சொல்லிட்டு தான்
கூப்பிட்டு மறுபடிக்கும் உடனே அவன் உணர்ந்து கொண்டு தான் ஆசைப்பட்டதை பூரா இல்லை வேண்டாம் என்று சொல்லி அதை ஒதுக்குவதை பார்க்குறோம். அதான் அதுக்கு நிறைய அந்த உவமைகளை பற்றி நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. அன்பிக்கினியவர்களே, அழகாக நாம் நேர்மையற்ற செல்வங்கள் ஒருபொழுதும் நமக்கு உதவி செய்யாது. அந்த நேர்மையற்ற செல்வங்களை தயவு செய்து நாம் அதை வழங்கிவிட்டோம் என்று சொன்னால் நாம் ஆஸ்வதிக்கப்பட்ட கனிகளாக, ஆஸ்வதிக்கப்பட்ட அன்பு பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயர்ந்து நிற்க முடியும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிறப்பாக நாம் சிந்தித்து பார்ப்போம். எனவே வீட்டில் போய் உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன ஹோம்ஒர்க்குன்னா 1 அரசர் 21 அது 21 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கணும். 1 அரசர் 21வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கணும். வீட்டில் போய் வாசிக்கணும், ஹோம்ஒர்க். சரிங்க. நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை பற்றி அழகாக அங்கே ஒரு நிகழ்வு நடைபெறும். எனவே அன்பிக்கினியவர்களே, எந்த விதத்திலும் பொருளுக்கோ எந்த விதத்திலும் சொத்துக்களுக்கோ நாம் ஆசைப்படாது சம்பாதிப்போம், நல்ல பொருட்களை ஈட்டுவோம், அதை முடிந்த வரைக்கும் அருள் செல்வமாக மாற்றுவோம். அப்பொழுது அந்த அருள் என்னாலும் மறுவுலக வாழ்விற்கு நம்மை அழகான விதத்திலே, ஆஸ்வாமேத விதத்திலே நம்மை வழிநடத்தி செல்லும் என்பதை ஆழமாக நம்புவோம். இறைவன் நம் ஒருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அறியவை கொண்டு இருக்கின்றான். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம் மீது இரக்கம் கொள்கின்ற தகப்பன், 7 எளியவர்கள் மீது அவருடைய நலனின் மீது அக்கறை கொள்கின்ற இறைவன், நம் வழியாக 7 எளியவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, கண்ணீரோடு இருப்பவர்களுக்கு இறைவன் உதவி செய்ய வேண்டும் சொல்லி ஆசைப்படக்கூடிய இறைவனிடத்தில் நம்முடைய வேண்டுகள் தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து நாம் மன்றாடுவோம். பொறுப்புள்ளவர்களாக வாழ அழைத்த எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள், இறை மக்களாகிய நாங்கள் பணிவிடை பெறுவதை விட பணிபுரிவதே மேல் என்பதனை உணர்ந்து தன்னலமற்றவர்களாய் உன் மக்களுக்காய் உண்மையுடனும் நேர்மையுடனும் பாரபட்சம் இல்லாமல் உழைத்திட வேண்டும் என்றும் அதன் வழி நடக்கும் பிள்ளைகளாய் நாங்கள் வாழும் வரங்களை தர வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். நீதியாக வாழ அழைத்த எம் இறைவா, எங்கள் மத்தியில் உள்ள யார் பெரியவன் என்னும் போட்டி மனப்பான்மையை அகற்றி நாங்கள் ஒவ்வொருவரும் சகோதர உள்ளத்தோடு ஒருவரை ஒருவர் உம்மை போல நேசிக்கவும் அன்பு செய்யவும் ஆறுதல் கொடுத்திடவும் தகுதியுள்ளவர்களின் தலைமையை ஏற்று
அதனை மதித்து அதன் வழி நடக்கவும் தேவையான நல்ல மனதினை தந்திட வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றல் அளிக்கும் இறைவா, நேர்மையான வாழ்வு வாழவும் பிறரின் தேவைக்காக உம்மிடம் மன்றாடவும் உம் அன்பிற்காய் நன்றி கூறும் நல்ல உள்ளம் கொண்டோராகவும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லா மனிதர்களையும் ஏற்றுக்கொள்ளும் குழந்தை உள்ளம் கொண்டவர்களாகவும் எங்களது வாழ்க்கை ஏனோ தானோ என்று இல்லாமல் பொறுப்புள்ளம் கொண்ட பிள்ளைகளாக வளர அதன் மூலம் உமக்கு சான்று கூறும் நல்ல மனிதர்களாய் வாழவும் வரம் தர வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நேர்மையாளர்களாக வாழ அழைத்த எம் இறைவா, பேராசையும் பொறாமையுமே சண்டை சச்சரவிற்கு காரணம் என்பதை உணர்ந்து எம் நாட்டு தலைவர்கள் தீய சக்தியின் வெளிப்பாடான பேராசையையும் பொறாமையையும் முற்றிலும் அவர்கள் உள்ளத்திலிருந்து நீக்கி எம் மக்கள் நலம் வாழ அவர்கள் உழைத்திட. வரங்களை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட வேண்டல்களை பலிப்பிடத்தில் அர்ப்பணித்து காணிக்க பாடல் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். வாழ்வழிக்கக்கூடிய பந்தமும் எல்லாம் நீ என சொல்லி வந்தேன். என்னையும் என் தாயும் நீ என்றோ, நீ என்னை யாரும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றினால் ரசத்தை பெற்றுக் கொண்ட திராட்சை ரசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். வாழ்வழிக்கக்கூடிய ஆன்ம பானமாகும் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரர்களே, இந்த காலை பொழுதிலே இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த கடன் திருப்பலிலே அர்ப்பணித்து மன்றாடுகிற உங்களுடைய மணிமான பலியானது எல்லாம் உள்ள தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றல் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்று கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தவநிதிமாமையில் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்த அவரை மீட்பராம் ஈடேற்றுவராமங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமறை அடைந்து பிறந்தார். அவர் உம திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கையில் விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாமி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார்.
ஆகவே வானவரோடும் இப்படி அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் நம்முடைய தனிப்பட்ட வேண்டல்களை இந்த பலிப்பிடத்தில் இந்த அப்பிரசம் காணிக்கையோடு நாம் ஒப்பு கொடுப்போம். சற்று நேரம் இறை பிரசன்னத்தில் உங்களுடைய வேண்டுகளை ஒப்புக் கொடுங்கள். அழகாக இன்றைக்கு முதல் வாசகத்தில் இரண்டாவது வாசகத்தில் குறிப்பிடுவதைப் போல ஆண்கள் தங்களுடைய இல்லங்களில் கைகளை விரித்து இறைவேண்டல் செய்யட்டும் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு குடும்ப தலைவரும் தங்கள் இல்லங்களில் கரங்களை விரித்து மன்றாடுகிற பொழுது நீ ஆஸ்வதிக்கப்படுவாய், உன் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். இறைவன் நீ விரும்புவதை கொடுப்பார் என்ற ஆழமான நம்பிக்கை நம்முடைய குடும்ப தலைவர்களுக்கு உருவாக வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து மன்றாடுங்கள். நாம் விவசாய நிலங்களை ஒப்புக்கொடுங்கள். தாய் மரியாள் பெரியனாகிய அன்னையினுடைய அந்த பரிந்துரைக்கு நாங்கள் நல்ல மழை பெய்ய செய்து நம்முடைய விவசாய நிலங்களெல்லாம் ஒவ்வொரு நெல்மணிகளெல்லாம் ஆண்டவரை புகழ்ந்த வண்ணமாய், இறைவனுடைய அன்பை புகழ்ந்த வண்ணமாய் இது வளர்ந்து கனிகளை கொடுக்கணும், பலனை கொடுக்கணும் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் கிராமத்திற்கு, எங்களுக்கு பங்கு தளத்திற்கு, ஏழெளிய மக்கள் செய்யக்கூடிய விவசாய நிலங்களுக்கு நல்ல மழை பெய்ய செய்து ஆஸ்வாதத்தை காண செய்வீராக என்று சொல்லி ஒப்புக்கொடுப்போம். ஏழெளியவர்கள் சந்திக்கக்கூடிய வறுமைகள், பிணிகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும். நாங்கள் ஒரே சமூகமாக இணைந்து நாங்கள் உம்முடைய பதிலாட்களாய் நாங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். உங்கள் குடும்ப தேவைகளை இந்த பலிப்பிடத்தில் அர்ப்பணியுங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகள், நல்ல அரசு வேலைவாய்ப்பிற்காக முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு பிள்ளைகள், அவர்கள் எழுத இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுகள் எல்லாவற்றையும் இந்த பலிப்பிடத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றான இறைவன். ஆகவே உம்முடைய ஆவியினை இந்த அப்பத்தின் மீதும் இந்த ரசத்தின் மீதும் ஆண்டவரே, உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இன்றைய நாளிலே திருப்பலி கருத்துக்கள் வழங்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினர்கள் மீதும் உம்முடைய தூய ஆவின் வல்லமை எழுந்தருளி வந்து ஆஸ்வதித்து புனிதப்படுத்திட வேண்டும் என்று அன்போடு ஜெபிக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்கள்
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வோர் அப்பத்தை மீட்பளிக்கின்றதை முக்கொப்பு கிடைக்கிறோம். ஓம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டே மக்கள் நடு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்தில் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையீரனை கூர்ந்திரலாம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் சேரலாம். தந்தைய நாளிலே திருப்பலி கருத்துக்கள் வழங்கி உம்முடைய அருள் உதவி வேண்டியிருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு பிள்ளைகள் மீது இரக்கமையும், ஒவ்வொரு அன்பு குடும்பத்தினுடைய தேவைகளை நீ நிறைவேற்றி கொடுத்த ஆஸ்வதிப்பிறாக. தாய் மரியாள் வழியாக, பெரியனாகி அன்னை வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற்றி வழிநடத்திட ஆஸ்வதிப்பிறாக. உயிர்த்தலும் எதிர்நோக்குள்ளதுகளும் எங்கள் சகோதர சகோதரர் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக நாளில் நினைத்து பார்க்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் நீ இரக்கத்தோடு நினைக்கூர்ந்து திருமுக ஒளியினோடு ஏற்றுக்கொள்ளும். எங்கள் நடுவில் தயவாய் இரக்கமாயிரும். கடவுளை கன்னித்தாயான மாற்றுமிக்க மரியாள் எங்களுடைய பெரிய நாயகி, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துவதர்கள், இவ்வுலகிலும் உகந்து வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்றும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரளமை மன்றாடுகின்றோம். ஆமேன். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோம் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு எந்நாளும் நாம் அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளைகளாக, கடவுளுக்கு பணிவிடை செய்வதற்காகத்தான் நாம் ஒருவரும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த பொறுப்பில் எந்நாளும் நேர்மையுள்ள பிள்ளைகளாக நமக்கு கிடைக்கின்ற அந்த பணியின் வழியாக கிடைக்கின்ற செல்வங்கள், பொருட்கள் எல்லாம் கடவுள் கொடுத்தவை என்று சொல்லக்கூடிய அந்த ஆழமான உள்வுணர்வை நமக்குள் உருவாக்கி கொண்டு இந்த உடைமைகள் வழியாக நான் என்னுடைய அருள் செல்வங்களை வளமையாக்கிக் கொள்வேன் என்ற உணர்வில் வளர்ந்து உயர்ந்து நின்று இந்த பூமியில் நாம் சிறப்பாக, நிறைவாக, மன அமைதியோடு வாழ்ந்திட, கடவுளுடைய ஆசிரியை வழங்கக்கூடிய வாய்க்கால்களாக திகழ்ந்திட ஆண்டுடைய அருளுதவி வேண்டி ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தினை பக்தியோடு நாம் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவிக்கும் ஆண்டவரே.
தீமைகள் அனைத்திலும் இருந்தும் நோய்கள், நோக்காடுகள், சாபக்கேடுகள், தலைமுறை தோறும் வரக்கூடிய அனைத்து விதமான சாபக்கேடுகள் எல்லாவற்றிலிருந்து இவங்களை விடுவித்து உமது பேரருளை எங்களுக்கு தந்து உம்முடைய இரக்கத்தினால் அன்பினால் நாங்கள் நிரப்ப பெற்று நாங்கள் அன்பிலும் அமைதியிலும் என்றென்றும் வாழ்ந்திட உமது ஆசியை இப்பலியின் வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி, வழிகாட்டுதல், உடனிருப்பு உங்களோடு என்றும் எப்பொழுதும் என்னாலும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் தீர்ப்புக்கும் தண்டனைக்குள்ளாக்காம். உமது பரிவரக்கத்தால் என் உடலுக்கும் உள்ளத்திற்கும் பாதுகாப்பளிக்கும் அருமருந்தாயிட அல்பிரியம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், நாம் கூடவே நம்மை வழிநடத்தக்கூடிய நல்ல ஆயன் இவர். இவரை நம்பி இந்த விருந்திலே பங்கு பெறுகின்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமினை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். இதயவாசல் திறந்து வைத்தேன், உதயமாகி என்னில் வந்தாய், மகிழ்கின்றேன், மகிழ்கின்றேன். கவலைகளே என்னில் இல்லை, இதயவாசல் திறந்து வைத்தேன்.
அனைவரும் முழந்தாளிடவும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமீன். யூபிலி ஆண்டிற்கான இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மேல் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். திருப்பலி முடிந்தவுடன் ஏற்கனவே அறிவித்தபடி விவிலிய முத்தெடுத்தல் போட்டி நடைபெறும். சிறிது நேரத்தில் அது நிறைவடைந்து விடும். சரிங்களா? எல்லார் கையிலுடைய திருவிவிலியம் இருக்க வேண்டும். அதில் இறைவார்த்தை, அதிகாரம், அந்த புத்தகம் இவை சொல்லி எடுக்க சொல்லக்கூடிய ஒரு இதுதான். எளிமையானதான், ஒரு விளையாட்டாகவே இருக்கும். சிறப்பாக அதில் பங்கேற்று சிறப்படைய அன்போடு வேண்டுகிறேன். உம் நியமங்களை கருத்தாய் கடைபிடிக்க நீர் கட்டளையிட்டீர். அதனால் உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் வழிகளை நிலைப்படுத்தும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை உமது அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அனைவரும் கரங்களை விரித்து தாய்மரியாளுடைய இரக்கத்தை வேண்டி நாம் மன்றாடுவோம். மிகவும் இரக்கமுள்ள எம் தாயே, இதோ இடைக்கலமாக ஓடி வந்தோம். உம்முடைய உமார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்லிக்கொள்ள கேள்விப்பட்டது நினைத்திரலாம். கண்ணீருடைய ஆக்கினியான கன்னிகையே, தயவுள்ள எம் தாயே, இப்பேற்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அன்றி வரைகிறோம். பெருமூச்சரு எழுது பாவியா இருக்கிற நாங்கள் உம்முடைய தயாபத்தை காத்து கொண்டு சமூகத்தில் நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயபரியாய் கேட்டு கிருபை பெருந்திரளும் தாயே. ஆமென். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அச்சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களுக்காகவும் திருக்குமாரணத்திலே மன்றாடும் தாயே. ஆமென். சிறப்பாசிற்கா தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி அழைத்து உங்களை எந்நாளும் காத்திடுவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி
தாய் மரியாள் பெரியனாகி அன்னை வழியாக உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தம் திருமுக ஒளியை உங்கள் பக்கம் வீசச் செய்து தாய் மரியாள் பெரியனாகி அன்னை வழியாக உங்களுக்கு அமைதி வழங்குவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு பணிவிடை செய்யும் மக்களாக வாழ்ந்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.